இன்னைக்கு காலையில் அணிலார் கக்கிய வாந்தி, அந்த வாந்தியை எடுத்து அதில் சில பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் 2 பேரும் பேசிட்டீங்க. ஆமாம். என்னையை விட்டு எப்படி நீங்கள் அணிலை அடிக்கலாம்? அணிலை அடிக்கிறதுனா என்னையை விட்டு நீங்கள் எப்படி அடிக்கலாம்? ஒரு பாம்பு அடிக்கும் போது பக்கத்தில் யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க, என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. விஷமாக தான் டக்குன்னு அடிச்சு விட்டுருணும். அது யார் இருக்கிறா, யார் என்ன என்ன ஆயுதம் அதெல்லாம் கிடையாது. இப்போ நான் என்ன வழக்கம் போல் ஆஃபீஸுக்கு மிக தாமதமாக வந்துட்டேன், அதுக்குள்ளே ஒரு வீடியோவை அணிலை அடித்து அப்லோட் பண்ணுறது எப்படி நியாயம்? அது என்ன பண்ணுறது? அதெல்லாம் அதை என்ன பண்ணுறதா? அப்படிலாம் எல்லாம் விட முடியாது. அவர் பேசி வச்சது கொஞ்சம் நஞ்சமா? அதில் எவ்வளவு விஷம் இருக்குது. என்ன 2 நாளைக்கு பேசலாம். அந்த வாந்தியை கிளறுனா நிறைய கண்டென்ட் கிடைச்சிருக்குது. அப்படி பேச வேண்டிய பெர்ஸ்பெக்டிவ்கள் அந்த வாந்தியிலிருந்து வேறு என்னென்னலாம் இருக்கிறதுன்றன அப்படிங்கிற அந்த தொகுப்பு தான் இந்த வீடியோ. அண்ணன் எடுத்த வாந்தியை கிளறதுக்கு முன்னாடி தாவேக்கால ஒரு ஈவெண்ட் நடத்துனாங்க அப்படின்னா எது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும்? காமனா இதுதான், சோறு தான். சோறு, பிரியாணி. வேற என்ன வேற காமனா ஒரு விஷயம். இது இல்லாம தாவேக்கா ஈவெண்ட் நடக்காது, முடியாது, ஃபுல்ஃபில் ஆகாது. அவருதான் வந்தாகணும், அவரு ஜெயிச்சாகணும். தனிட்டு கிடப்பாங்களே அணில் குஞ்சுகள் வந்து கதறிட்டு கிடப்பாங்க. ஏன்னா உள்ள விடல, என்னை வந்து இது பண்ணி பண்ணிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க. அது மாதிரி சில பேர் பேசிட்டு இருப்பாங்க. அதுவும் கிடையாது. வேற என்ன? பவுன்சர்களின் அட்டகாசம். ஓ, பவுன்சரு. பவுன்சர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம தாவேக்காவனுடைய ஒரு ஈவென்ட், அதாவது யாரை பத்தி யாரு பேச போற பொருள் ஆறாங்களோ இல்லையோ பவுன்சர்கள் ஆவாங்க. அந்த வகையில் இந்த விழாவிலையும் ஒரு பவுன்சர் அட்டகாசம் நடந்திருக்கிறது. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒரு அங்கே ஏதோ விபத்து நடந்திருக்குது. அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கொண்டு போகிறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் ஏற்றுறத ப்ரெஸ்ஸு கவர் பண்ண வராங்க. உடனே அதை மறித்து கவர் பண்ணக்கூடாது அப்படின்னு பவுன்சர்கள் மீண்டும் அவர்களது ஸ்டண்ட்டுகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஆனால் எத்தனை முறை காரி துப்புனாலும் இது அந்த பேர் என்ன, சில்பா குமார் என்ன இருக்காப்புல, அவருக்கு வேலை அந்த கட்சியில பந்தல் போடுறது தான். பந்தல் போடுறதுல பந்தல் போடுறது, வேட்டி கட்டுறது, வாழைமரம் கட்டுறது, சர்வீஸ், பன்னீர் தெளிக்கிறது, இது முடிச்சோன்னா அவுத்து வைக்கிறது. இதுதான் வேலை அவருக்கு. இல்ல அந்த லிஸ்ட்ல பவுன்சர்ஸ் வராங்க. சீரியல் லைட் கட்டுறது, ஊக்கு குத்துறது, பின்னு குத்துறது, எரிஞ்ச ஏதாவது லைட் எரியாம இருந்ததுன்னா அதை பார்த்து சரி பண்ணி எல்லாத்தையும் வைக்கிறது. இதுதான் வேலை அவருக்கு. பவுன்சர் வராங்களா இல்லையா அந்த லிஸ்ட்ல? அந்த லிஸ்ட்ல பவுன்சர்ஸ் கிடையாது. இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கிடையாது, அவர் கிடையாது. சரி, பந்தல் கான்ட்ராக்ட் ஒன்லி தான். இந்த அடியால் கான்ட்ராக்ட் கிடையாது. அடியால் கான்ட்ராக்ட் யாரு பாக்குறா? அது தெரியல. அவர் அம்மாலாம் இருப்போம். தளபதி என்ன சொன்னாருன்னா, அவரு பட்டத்தை வாங்கி கொடுக்க சொன்னாரு. பலூனா முதல்ல அதை சொல்லி யாராவது ஒருத்தர் இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா இன்னொரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லி அதை கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இன்னைக்கு லீவ் ஆனமாலு யாரு? அவர்தான் தளபதி, வேற கொண்ட தளபதினு சொல்லுவாரு. அவர் வந்திருப்பாருங்க. ஏதோ வரும். அவர் இல்லாம சில்பா குமார் ஓவர்டேக் பண்ணிட்டாப்லையோ. லீவு திரும்பி அவர் இல்லை இன்னைக்கு. அவர் என்னங்கிறது தெரில. சரி, அது ஒன்று. இப்போ அணிலார் எடுத்தா வாந்திக்கு வந்துருவோம். இப்போ அணிலாரை மறுத்து பேசி அணிலார் சீமான் வரிசையில் மாலு சாணா சொன்னார்ல, சீமானுக்குலாம் உட்காந்து நம்ம பதில் போட்டுருக்கூடாது. அவரே கேள்வி அவரே பதில். இன்றைக்கு சீமானுக்கு பதில் சொன்னா அன்றைய சீமான் அப்படின்னு 2 போட்டு விட்டீங்க. அவரே பைத்தியம், அவரே லூசு, அவரே மென்டல், அவரே தற்கூரி. 2 ஒன்று தானோ? ரெண்டுமே வேற. மென்டல் வேற, தற்கூரி வேற. எப்படி? மென்டலுங்கிறது தெரியாம இருக்கிறது, தற்கூரிங்கிறது தெரிஞ்சே இருக்குது. சரி, ரைட், ஓகே, ரைட். அந்த வரிசையில் வந்து இப்ப அணிலாரும் அந்த இடத்தை இட்டு நிரப்பி இருக்கிறார். அவ்வளவு இது வந்துருச்சா? அவ்வளோ லெகசி இருக்கு அவருக்கு. லெகசியை டச் பண்ணிட்டாரு. ஆமா, இதுவும் அந்த காணொலி. நீட்டு மட்டும் தான் உலகமா? பர்டிகுலரா ஒரே ஒரு படிப்புல மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. நம்மளால எதை ஈஸியா ஜெயிக்க முடியுமோ அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்ல நண்பா. உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய லட்சியம் எல்லாம் பெருசா யோசிங்க, பெருசா கனவு காணுங்க, பெருசா திங்க் பண்ணுங்க. அதையெல்லாம் யாரும் தவறுன்னு சொல்லவே முடியாது. ஆசைகள் இருக்கும், கனவுகள், இதுல என்ன தவறுகள்? இல்ல, எனக்கு தெரியல இதுல எது பொய். எப்ப தெளிவா இருந்தீங்க? இல்லைன்னா எது போதா? இல்ல எது போதா? இது போதா? கேட்ட வேண்டி தானே. அப்புறம் என்ன, இதுவும் தவறான விஷயம் இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சந்தேகத்துல கேக்குறேன். மாத்தி பேசுறேன்னா உளறதான் அர்த்தம். எப்படி உளருவான் ஒருத்தன்?
இந்த சமயத்துல வளருவான். லூசா இருந்தா வளருவான், பைத்தியமா இருந்தா வளருவான், போதை போட்டா வளருவான். விஷயம் தெரியலன்னா வளருவான். அவ்வளவுதான். அப்ப நான் தான் கேக்குறேன், நீ பைத்தியமா போதை போட்டிருக்கியா இல்ல உனக்கு விஷயம் தெரியும்? ஆமா, ஏதாவது ஒரு இல்ல என்ன போய் எது போய் சொல்றேன், முன்னாடி சொன்னது போயா பின்னாடி சொன்னது பொய்யா, அவ்வளவுதான் நமக்கு தேவை. இல்ல ஆடியோ லான்ஸுக்கு வந்தா மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் மாதிரி பெருசா கனவு கணக்கு ஆச்சு அப்படிங்கிறது. அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு மேடையில வந்துட்டு ஒரு லிமிட்டா வச்சுங்க, ஆசை கனவுல ஒரு லிமிட்டா வச்சுக்கணும். சொல்றதா ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல பாரு, ஒரு கருத்துல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஒரு கருத்து சொல்ற அப்படின்னா நான் கருத்துக்கு மாற திரும்ப சொல்றதான். ஒரு கருத்து சொன்னீங்கன்னா அந்த கருத்துல இருந்து மாறுபடுறது ஒன்றும் மேட்டர் இல்லை. ஆனா எந்த இடத்துல மாறுபடுறீங்க அப்படின்னு அந்த கருத்துக்கு விளக்க கொடுத்துட்டு எதுக்காக அந்த மாறுபாடு அப்படின்னு நீங்க போனீங்கன்னா சூப்பர், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம ஏத்துக்கலாம். இப்ப ஒண்ணும் இல்ல, இந்த ஆண்ட பரம்பரை தம்பி ஒருத்தர் வந்து அவர் வந்து கருத்துல இருந்தாப்ல நான் மாறுறேன், எந்த இடத்துல மாறணும் கூட்டு வச்சு எல்லாரும் கேட்டான் சொன்னாரு. அவரு சொன்னா அப்படி இல்ல, அந்த மாதிரி சூடு சொரணா இருந்தா அந்த கருத்துல இருந்து மாறுற பரதேசி எல்லாம் அந்த மாதிரி சொல்லிட்டு மாறு, இல்லன்னா வேஸ்ட் தானே. சீமானம் அடிக்கலையா? சீமானம் இல்ல இப்போ சொல்லுங்க எல்லா பரதேசிக்கும் அதான் அப்படின்னு அப்துல் கலாம் என்ன சொன்னாரு? அவர் நிறைய சொன்னாரு, கனவு காணுங்கன்னு சொன்னாரு. அப்ப விஜய் வந்து அப்துல் கலாம் அவமதிக்கிறாரா? ஓ ஆமா, பெருசா காணுங்க, நீங்க ட்ரீம் பிக் அப்படின்னு சொன்னாப்ல இல்ல, அப்ப அதை வேணாங்கிறிய நீ ஒரு லிமிட் இல்ல. இதுல இன்னொரு கேள்வி, ஒரு லிமிட்டா கனவு காணுங்கன்னா யாருக்கு சொல்ற நீ? அதை எனக்கு புரியல. இல்ல இல்ல, இவரு மட்டும் பெருசா கனவு காணுவாப்ல, இவங்க அப்பா பெருசா கனவு காணுவாப்ல, இவரு பையனும் எடுத்த உடனே டிபேட் டைரக்டர், ஆனா லைக் ஆகல 100 கோடியில பண்ணுவாப்ல. இல்ல அவர் பையன் 100 கோடியில, இவரு டெபியூட் எப்படி இருந்துச்சு? இவரு டெபியூட்டா? இவரு டெபியூட் உங்க அப்பா தான். நம்ம எத்தனை தடவை வந்து இதை பதிவு பண்ணிருக்கிறோம். நம்ம தான் முதல்ல இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பதிவு ஃபர்ஸ்ட் 5-6 படம் அவங்க தான் ப்ரொடக்ஷன். ஆமா, அவங்க அம்மா தான் ப்ரொடக்ஷனா. நம்ம வந்து அவர் வந்து 3ஆவதா 4ஆவதா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி பண்ணார்ல, அவரோட மாமா, அவரு தான் கடைசி ஜெயர் பிட்டோ, அவர் தான் கடைசியா வந்து கோட்டுக்கு கோட் இல்ல மாஸ்டர் லியோ தெரியல, அவரு தான் ப்ரொடியூசர். இப்ப அங்க இருந்து இவ்வளவு வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க இப்ப இல்லையா? அந்த மாதிரிலாம் நாங்க கிடையாது இல்ல, எங்க வீட்டு பிள்ளைங்க நாங்க கனவு பெருசா தான் காண முடியும். ஏன்னா எங்க மாமா அந்த அளவுக்கு டாக்டர் அளவுக்கு கட்டாதான் ஒரு கம்ப்யூட்டர் அளவுக்கு வர முடியாது. இல்ல நமக்கு என்னன்னா நம்ம மாமா என்ன ப்ரொடியூசரா கிடையாது. எங்க அப்பா அம்மா என்ன நமக்காக, எங்க அப்பா என்ன எஸ்எஸ்சியா இல்ல எங்க அம்மா என்ன சோபாவா? நான் சாதாரண பையனுக்காக ஒரு ப்ரொடக்ஷன் லேபிள் ஓபன் பண்ணி அதுல ஒரு 5-6 படம் ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு காசு வச்சிருக்கிறதுக்கு இல்லையே. படிடான்னு சொன்னேன் அப்படின்னு எங்க அப்பா சொல்றாப்ல. எனக்கு வந்து ரஜினி மாதிரி நடிக்கணும். ஏன் நீங்க வந்து ஒரு கொத்தனார் வேலை ஒரு நீங்க அப்ப பெருசா கனவு கண்டீங்க, நீங்க ஒரு சின்னதா கனவு கண்டீங்க, சின்னதா ஒரு ஆர்டி போட்டு அப்பா வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வேலை, ஒரு செட் அந்த மாதிரி கனவு காண வேண்டியதானே. எதுக்கு நடிச்சா நடிகனா தான் வருவேன் அப்படியே ரஜினி டைலாக் எதுக்கு பேசிக்க? உங்க அப்பா ஆபீஸ்ல ஆபீஸ் பாயா நீங்க வந்து ஏன் எய்ம் பண்ணிருக்க கூடாது? பண்ணிருக்கலாம்ல. இப்ப அங்க வந்து இந்த மாதிரி இப்ப ஃபைல்ஸ் இது பண்றது, இப்ப பியூன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, ஹெல்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆபீஸ் பாய் டீ வாங்கிட்டு வர்றது, டைரக்டர் ஆபீஸ்ல இருப்பாங்க, சீரிட் வாங்கிட்டு வர்றது, அந்த சாப்பாடு வாங்கிட்டு வர்றது, மற்ற போக்குவரத்து வாங்கிட்டு வர்றது சொல்லலாம்ல. ஓகே, அப்ப ஆபீஸ் பாய் நீங்க ஏங்க ட்ரை பண்ணல? ஏன் நீங்க ரொம்ப தூரம் போக வேண்டாம், அப்ப ஆபீஸ்ல கேட்கலாம்ல. ஒரு ஆபீஸ் பாய், அப்பா எனக்கு இந்த படிப்பு எல்லாம் ஒன்றும் ஒத்து வரலப்பா, நம்ம ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாய் வேலை வந்து வேக்கண்டாக இருக்குது, நானே வந்துடுறேன் சொல்லியிருக்கலாம்ல. அப்போ ஏன் சொல்லல? நீங்க ஏன் பெருசா அச்சீவ் பண்ணி நீங்க ஏன் பெருசா வச்சீங்க? இதாவது இவங்க அப்பா வந்து எப்படி தெரியும்ல, இவர் வந்து டெபியூட் பண்றதுக்கு இது பண்றதுக்காக அப்போ வந்து உச்ச நட்சத்திரம் விஜயகாந்த் கிட்ட போயிட்டு இவர் கேட்குறாப்புல இல்லையா, பையனுக்கு வந்து இது பண்ணி கொடுங்க அப்படின்னு. அவர் கேட்டோன்னா அவர் ஹெல்ப் பண்றாங்க. அப்ப இவங்க கான்டாக்ட் எந்த லெவல்ல இருக்கு பாருங்க. விஜயகாந்த் அப்போ வந்து பீக்கு இல்லையா, அப்போ வந்து சொல்றாங்க, பழைய இந்த அச்சீவ்ஸ் எல்லாம் படிச்சு பார்க்க சொல்றாங்க, ஃப்ளைட்டு ஏறுவாராம், ஒரு ஊர்ல ஷூட்டிங் முடிச்சு திரும்பி ரிட்டர்ன் ஃப்ளைட் ஏறுவாராம். அந்த டிராவல் டைம்ல தான் தூக்கமேவான். திரும்பி இங்க வந்து இறங்கிட்டு திரும்பி கார் பிடிச்சோ ஃப்ளைட் பிடிச்சா வேற ஒரு ஊர் ஷூட்டிங், கண்டினியூஸ் ஷூட்டிங்ல அந்த டைம்ல உங்களுக்கு டெபியூட் பண்றதுக்கு ஒரு படம் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த விஜயகாந்த் சொன்னாரு ஒரு பெரிய மேடையில, நான் தான் படிக்கல, ஒரு ஏர்போர்ட்டுக்கு போனா எனக்கு படிக்க தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதனால நான் வந்து நிறைய பேரை படிக்க வச்சேன், நீங்களும் நல்லா படிங்க, படிப்பு தான் முக்கியம்னு பேசினாரு அவரு. செந்தூரா பாண்டி தம்பினே அப்படின்னு எடிட் பண்ணா பத்தாது சரியா, படிக்க மோட்டிவேட் பண்ணணும், அதை மோட்டிவேட் பண்ணணும். இப்ப அவருடைய அரசியல் சேனல்ல சில மாறுபாடு கருத்து இருக்கு நமக்கு, அதெல்லாம் வேற. ஆனா படிப்புங்கிறப்ப அவர் வந்து சொல்ற மோட்டிவேட் பண்றதுதானே செய்யறாரு, செய்யலங்கிறது வேற. மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் தான், கரெக்டா பண்ணும்ல. சரி, இப்ப இவர் இவ்வளவு பேசுறாருல,
கனவு வந்து பெருசாக காணாங்க, சிறுசாக வச்சுக்குங்க அப்படிங்கிறாருல. இப்போ இவர் வந்து இவரை பற்றி வீட்டில் கனவு கண்டிருப்பாங்கல்ல, இவரோட பழைய இன்டர்வியூக்கெல்லாம் கேட்டிருக்கீங்களா? இல்லையா? கேட்டது இல்லையா? அந்த இன்டர்வியூ போடுங்க. அதாவது பொண்ணு நினச்சி மாமியாருக்கு வந்து பாத்ரூம்ல சோப் போட்டு அதை ரொம்ப அனுபவிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். தியேட்டர்லயும் நல்ல ரசிச்சாங்க. எதை பத்தி இது இல்ல கோவப்படாங்க. ஏப்பா இது இல்லப்பா, விஜய் தானே அது? விஜய் தானே வேற யார மாதிரியா இருக்குது? விஜய் தான். விஜய் தானே அது? விஜய் அவரு பேசுறாங்க. இல்ல எனக்கு இப்ப என்ன புரியலன்னா, அந்த சீன்ல மாமியாரா இருக்கிற ஒரு கேரக்டர் இல்லையா, அந்த கேரக்டர் மாமியாருக்கு சோப் போடுறாப்புல, அதுல ரசிச்சு நடிக்கிறதுக்கு தெரியல. எல்லாத்தையும் ரசிச்சு செஞ்சாதான் அது நடிக்கும். பர்ஃபார்மன்ஸ் தானே. பர்ஃபார்மன்ஸ்னா ஒரு டைலாகே கிடையாது, இன்வால்வ்மெண்ட், ஒரு இது, ஒரு இன்ஸ்பிரேஷன். ஏன் அந்த சீன்ல ரியாக்ஷனும் கிடையாது, டைலாக்கும் கிடையாது. அதுல என்ன வேரியேஷன், இன்ஸ்பிரேஷன், கான்ஸ்பிரேஷன் தெரியலப்பா, தெரியல. சொல்றாப்ல ரசிச்சு பண்ண சொல்றாரு. ஆமா, அந்த சீன் அவர் தானே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. ரசிச்சு பண்ண, ரொம்ப பிடிச்சி பண்ண. என்ன கன்றாவியோ வச்சுட்டு எங்களுக்கு வந்து ட்ரீம் ஸ்மால் அப்படின்னு பாடம் வேற. எப்பா நீங்க சரி விடுறோம், ஏதாவது பேசலாம் வேற மாதிரி. வேண்டாம்ப்பா, அந்த கிளிப்பை போடுப்பா. டாக்டர்னு ஆசைப்பட்டாங்க வீட்டில், நான் நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அந்த ஒரு பெரிய ஒரு போராட்டமே நடந்தது வீட்டில். அந்த ஒரு இதில் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணது வந்து எங்கள் அம்மா தான். சரி இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்ப்போமே, நம்ம இப்படிலாம் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க. இந்த கிளிப்பு தான் டாக்டருக்கு இவரை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். படிக்கல அவரு. இது உங்க வீட்டில் ஏன் வந்து ட்ரீம் பிக்கா வச்சாங்க? என்னது அவங்க வீட்ல அது வந்து கம்மியான இதா இருக்கும்பா. நம்ம வீட்ல தான் ட்ரீம் பிக், அவங்க வீட்ல சின்னதான ட்ரீம் ஸ்மால். ட்ரீம் ஸ்மால், அவங்களுக்கு அது ட்ரீம் ஸ்மால் தானே. யாராருக்கு என்னென்ன விஷயம் இருக்குல்ல. அவரை வந்து கனவு, அவங்க வந்து டாக்டரா கனவு கண்டாங்க, இவரு ஆக்டர் ஆயிட்டாப்ல. அதேதான் நான் கேட்கிறேன், நீ எதுக்கு ஆக்டர்? என்ன நீ டாக்டரா இருக்க வேண்டியதானே? நீங்க அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு டாக்டர் ஆகிறத விட ஆக்டர் ஆகிறது ஈஸியும் கூட, காசு வந்து அதிகமா சம்பாதிக்கலாம். ஏன்னா அப்பா டைரக்டர், அம்மா நினைச்சா கிடைக்கும், சிஎம் ஆகலாம்டா. அப்ப இதெல்லாம் கால்குலேட்டிவா இருந்துட்டு தான் நீங்க பண்ணிருக்கீங்க. நீங்க மட்டும் ட்ரீம் பிக். இந்த உலகத்துல அயோக்கியத்தனமான விஷயம் என்ன தெரியுமா? எனக்குன்னு வரும்போது நான் எல்லாத்தையும் ஆசைப்படுவேன். அடுத்தவன் ஆசைப்பட்டான்னு வச்சுக்க, உன்னால இது முடியாது, உன்னால முடியுமா? அது உன்னால முடியாது, இது எவ்வளவு பெரிய பிரச்சனையா? அடுத்தவன் ஆசைப்பட்டானா அதுக்கு 1000 தடவை போடுறது. இது மனித இயல்பு, அயோக்கியத்தனமான இயல்பு. இதை மாத்திக்கணும். நான் ஆசைப்படுறதுக்கு எனக்கு எப்படி உரிமை இருக்கோ அது மாதிரி அடுத்தவன் என்ன படிக்கணும், அவனுக்கு என்ன ஆசைப்படணும்னு கேட்கறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. அவனு என்ன வேணும் ஆசைப்படலாம். அந்த அயோக்கியத்தனத்தின் உச்சமா தான் இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பார்க்கணும். இவரெல்லாம் வந்து தலைவரா இருந்து நாளைக்கு வந்து இல்ல ஒரு தலைவர் இல்ல, ஒரு தலைவர் எப்படி முதல்ல ஒரு மக்களை டீமோட்டிவேட் பண்ண முடியும்? பெருசா போங்க, பெருசா படிங்க, நல்லா இருங்க, அப்படிதானே இருக்கணும். டிமோட்டிவேட்டான விஷயத்த முதல்ல சபையில வைக்க கூடாது ஒரு தலைவன். இந்த இன்டர்வியூலயே பின்னாடி அவர் சொல்றாரு, நான் வந்து படிக்க சொன்னாங்க, நான் வந்து இல்லைம்மா நான் அந்த மாதிரி நடிக்கலாம் போவேன்னா வீட்டில் சண்டை ஆச்சு. அப்புறம் அம்மா தான் எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எனக்காக சரி அவனை வந்து கொஞ்சம் லான்ச் பண்ணி பார்ப்போம். எப்படி இவங்க அம்மா வந்து கொஞ்சம் லான்ச் பண்ணி பார்ப்போம், அவன் தான் ஆசைப்படுறானே. அப்படி எங்க வீட்டுல யாரும் இல்ல சாமி. அதான் டாக்டர் அனிதாக்கு அப்படி யாரும் இல்லப்பா. எங்க அம்மா சோபா இல்ல, எங்க அம்மா எஸ்எஸ்சி இல்ல, எனக்கு வந்து லைக்கா கிடையாது, ஜேவியர் பிரிட்டோ இல்ல கிடையாது. இப்ப இதுல இவரு டாக்டர் அனிதா சொன்னா ஞாபகம் வருது. நீங்க ஒரு மேடையில வந்து நீட் எதிர்ப்பு பேசினப்ப டாக்டர் அனிதா அவரோட அண்ணன்ட்ட வந்து மைக்கு போட்டு கேக்குறாங்க, ஏங்க இந்த மாதிரி விஜய் பேசியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து வாழ்த்தி இருக்கிறாரு, பாராட்டி இருக்கிறாரு, ரொம்ப சந்தோஷங்க அவர் பண்ணட்டும், அவருடைய அரசியல் நடவடிக்கை வந்து நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்தி இருக்கிறாரு. இப்போ அவர் மூஞ்சில் எப்படி நீ முழிப்ப? எதுக்கு இல்லப்பா, அந்த அனிதா இறந்து போனப்போ ராத்திரியோட ராத்திரியா யாருக்குமே தெரியாது, யாரு என்ன வந்து வீடியோ எடுத்துறாதீங்க அப்படின்னு போனில்ல. அனிதாவே அசிங்கப்படுத்துறது தானே. என்னம்மா அனிதா, என்னம்மா நீ போய் ட்ரீம் பிக் இந்த விஷயத்த போய் அவங்க அண்ணன் சொல்லுங்க, ட்ரீம் பிக் வேணா, வேஸ்டா கனவு உண்டு, வேஸ்டா அவன் தங்கச்சி உசுரா விட்டுருச்சுப்பா, தப்பு பண்ணிருச்சு அது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சொல்ல பாப்போம், செருப்பால் அடிக்க மாட்டாங்க, அடிக்க கூடாது, அடிக்கவே கூடாது, சொல்லி புரிய வச்சுக்கலாம். ஆமாமா. இப்ப ஏன் வந்து படிக்கணும், ஏன் ட்ரீம் பிக்கா இருக்கணும் அப்படின்னா, நீயா நான் வந்து ஒருத்தர் ஒரு சிறப்பான பதில் சொல்லியிருக்காரு. அந்த காட்சி, உங்க வீட்டுல ஒரு இன்ஜினியர் இருக்காரு, ஒரு டாக்டர் இருக்காரு, ஒரு ஆடிட்டர் இருக்காரு, ஒரு வக்கீல் இருக்காரு, ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் இருக்காரு. அதனால உங்க வீட்டு பிள்ளைய நீங்க
பாட அனுப்புங்க, ஆட அனுப்புங்க, நடிக்க அனுப்புங்க, எங்களுக்கு கவலை இல்லை. எங்க வீட்டுல ஒரு டாக்டர் எங்களுக்கு கட்டாயம் வேணும், ஒரு இன்ஜினியர் கட்டாயம் வேணும், ஒரு வழக்கறிஞர் கட்டாயம் வேணும், சரிங்களா? ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் கட்டாயம் வேணும். அதுக்கு பிறகு எங்க பிள்ளைய நாங்க ஆட வைக்கிறோம், நாங்க பாட வைக்கிறோம். நான் முடிவு பண்ணிட்டேன்டா, இவருதான் தாவேக்கு தலைவர். இவரு கரெக்டா பேசு, இப்படிதானே பேசணும். ஏத்துக்க மாட்டாங்க, அணில் குஞ்சுக்கு ஏத்துக்க மாட்டாங்க, இப்படிதான் பேசணும். அழகா பேசுறாப்புல இல்ல? ஆமா, ஏன்னா உங்க வீட்டுல வந்து ஒரு வீட்டுக்குள்ள டைரக்டர் ஆயிடுச்சு, அந்த பாரதேசி வீட்டுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, நல்ல சொத்து இருக்குது. பையன் இருக்கான சீமான் வீட்டுல வளர்க்க நல்ல டேடேப் இல்லையா அந்த பையன் வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறானா. அங்க வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து ஆனியன் ரோஸ்ல வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அவர் ஏலியன் எங்கேயும் வெளியே போகிறப்ப அந்த பையனை பார்த்துருக்காப்புல. அந்த வெளிநாட்டு தூதர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க பசங்க படிக்கக்கூடிய ஸ்கூலில் தான் சீமானுடைய மூத்த மகன் வந்து படிச்சுட்டு இருக்காப்புல. அப்போ அங்கே ஒரு ஃபாரினர், அவங்க கூட படிக்கிற பையன் ஃபாரினர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு யாரோ பர்த்டே செலிப்ரேஷனா, அங்கே வந்து ஹாப்பி பர்த்டே டு யூன்னு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இங்கே வந்து தம்பியை வந்து குடத்தை குளிக்கி கியூஆர் ஸ்கேன் பண்ணி. உங்க வீட்டு பிள்ளைங்க மாதிரியே எங்க வீட்டு பிள்ளைங்க வந்து டைரக்டர் ஆகட்டும், நடிகர் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், எங்களுக்கு தேவை ராஜா. உங்க அப்பா மாதிரி இப்ப ஐயா காளிமுத்து மாதிரி மினிஸ்டர் ஆகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், முதலமைச்சர் ஆகட்டும், இதெல்லாம் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அதெல்லாம் சரி கனவு காண வேணாங்கிறத, கனவு வந்து சின்னதா அப்புறமா நான் முடிவு பண்ணிக்கிறோம். அது வரைக்கும் கனவு காண்றது எங்க நீங்க வந்து எல்லாருமே வந்து அப்துல் கலாம அவமதிக்கிறீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ இல்ல. அவர் படத்துல என்ன பண்றீங்க? இல்ல இப்ப அவரு படத்தெல்லாம் இனிமே வச்சு இந்த என்ஜிஓ வேலை தாவே கலைவராக பாத்தீங்கன்னா, அடுத்து தலைவர் உதித்த பொன்முத்து ஒரு ஜனநாயக கடமைங்கிறது என்ன, மக்களுக்கு என்ன ஜனநாயக கடமை? 2000 கொடுத்து டிக்கெட் வாங்குறது பிளாக்ல, அதான் கடமை. அது இல்ல, ஜனநாயக கடமைன்னா என்ன? ஓட்டு போடணும். அது யாருக்கு போடணும்? ஊழல் இல்லாத, பிளாக் டிக்கெட் விற்காத அமைதியில் போடணும் அப்படின்னாப்புல இல்ல. ஜனநாயக கடமை ஓட்டு போடணும் அப்படின்னாரு. நம்ம வள்ளி கும்மியாக்கா இருக்காங்கல்ல, அவங்க இத்தனை வருஷமா நான் ஓட்டே போட்டது இல்லை அப்படிங்கிறாங்க. தாவே காலன்னு இந்த மாதிரி எத்தனை தற்கூறிகள் இருக்குன்னு தெரியல தம்பி. எனக்கே இவர் வந்து நடிகனான பெரிய சுறாக்கு அப்புறம் தான் ஓட்டு போடுறதா நம்மளுக்கு தெரியுது. சுறாவுக்கு முன்னாடி ஒரு ஓட்டு போட்டாலே நமக்கே தெரியாது. ஏன் அப்பெல்லாம் யாரும் அப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் யாரும் பின்னாடியே ஓடல இல்ல, யாரும் கேமரா வச்சுக்கிட்டு ஓடல இல்ல. இவரே போட்டு நம்ம சந்தேகம் தானே. ஏன்னா ஒரு கோவா போயிடுவாப்புல, யாரை விட்டு கல்யாணத்துக்குன்னா தனி ஃபிளைட் எடுத்துட்டு கோவா போயிடுவாப்புல. அப்ப எங்க போனாரு நமக்கு தெரியாதுல்ல. அதனால ஜனநாயக கடமையெல்லாம் அந்த லெவல்ல தான் இருந்திருக்கும். இவரோட ஜனநாயக கடமையெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? அதாவது இவருக்கு எப்போ அறிக்கைதோ அப்பதான் அறிக்கை விடுவாப்புல, மக்களுக்காக அறிக்கை விடுறது கிடையாது. இன்னைக்கே ஆமா, இன்னைக்கே வந்து நீட்டை பத்தி பேசுறிய. நீட்ல இது 2 நாளைக்கு முன்னாடி டெபுட்டி சிஎம் உதயநிதி பேசிருக்காப்ல. நீட்டுனா நீட்டோட பிரச்சனை என்னன்னு பேசணும். நீட் எதனால கொண்டு வர முடியல, ஒரு தேர்வா மட்டுமே ஒருத்தன் வந்து கன்சிடர் பண்றான். அவனுக்கு இந்தியாவினுடைய அடிப்படை அரசியல் புரிதல் இல்லைன்னு தான் பொருள். இதுக்கு மேல நம்ம வந்து டீட்டெயிலா விளக்கிட்டு இருக்க முடியாது. துணைவேந்தர் பேசின கட்டு வந்து பயங்கர வைரல். ஸோ அவர் வந்து இப்போ நீதி கட்சியோடலாம் ஒப்பிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. இதுக்கு மேல ஒன்றுலாம் சொல்றதுக்கு இல்லை. எடுத்துட்டு போயிட்டு இவர்கிட்ட நம்ம அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம்கிட்ட மைக்கு போட்டிருக்காங்க. என் காலையில் இந்த மாதிரி விஜய் பேசினாப்புல, இந்த மாதிரி ஊழல் இல்லாத இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஓட்டு போடணும்னு சொல்றாங்க அப்படின்னா, சரி அதெல்லாம் ஓகே பிரச்சனை இல்லை. அவர் பிளாக்ல எவ்வளோ வாங்குறாரு, ஒயிட்ல எவ்வளோ வாங்குறாருன்னு கரெக்டாக சப்மிட் பண்ணுறாரா சொல்கிறாப்புலையா? ஓகே இல்லை, என்ன கேட்டுக்கிறேன்னா, அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, அவர் எல்லா பேப்பரும் கரெக்டாக வச்சிருக்காரா அப்படின்னு கேட்டாரு. அந்த கட்டு ஊழலற்ற அரசியல்வாதிகள் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க சார். அவங்க வந்து வாங்குற சம்பளத்தை நேரடியாக சொல்லிடுறாங்க, கணக்கு நேராக வந்து அட்வைஸ் பண்ணாங்க. விஜய் சொன்னாரு, அவங்க வாங்குற சம்பள கணக்கை வந்து ஒரிஜினலாக ஒரு படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க என்பது கணக்கு ஒழுங்காக குறைக்கிறாங்க. இப்பதான் இருக்குது கூத்து. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எலெக்ஷன்ல நிற்கும் போது சொத்து சப்மிட் பண்ணணும்னு இவங்க சொன்னாங்களா, சொல்லலை, அப்படியே விட்டு போடணும்னு சொன்னாங்களான்னு தெரியல. இங்கதான் இருக்கு கூத்து. ஒருவேளை விஜய் நின்னா அது சொத்து பட்டியலே வெளியிடணும். அன்னைக்கு இருக்குது உங்களுக்கு பஞ்சாயத்து. 1000 கோடி எவ்வளவு? 1000 கோடி குமார் சொல்லியிருக்காப்புல, ₹1 மிச்சமாச்சு. அப்புறம் இருக்குது இதெல்லாம். இதுக்கிடையில வந்து ஒரு கூத்து ஒன்று நடந்திருக்குது இங்க, அதே மேடையில. அதை பார்த்துட்டு இருந்துங்க. இந்த கல்விக்கு இவ்வளோ பெரிய தொண்டு செய்யறதால இன்றையிலிருந்து இளைய தளபதி அதோட சேர்த்து இளைய காமராஜர்னு அழைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். பேசுங்க. காமராஜரை பத்தி எனக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியும்.
எங்க அப்பா வந்து காமராஜர் பக்தர். அப்படியா? ஆமா, அதனாலதான் எனக்கு சத்தியமூர்த்தின்னு பேர் வச்சிருக்காங்க. ஓ ஓகேவா? சரி சரி. அது வந்து நிறைய கதைகள் இருக்குது. எனக்கு ஒரு 10 செய்தி அவரை பத்தி தெரியும் வச்சுக்கோங்க. காமராஜர் சிறுகுறிப்புலாம் இல்ல 10 மார்க் கொஸ்டின் எழுதுறது கூட உங்களுக்கு கண்ணுட்டு இருக்கு. அது ஓகே. அதே நேரத்துல காமராஜர் சொன்னதா எனக்கு ஞாபகம் வருது. இப்ப காமராஜர் சொன்னதாக ஒன்று சொல்லுவாங்க. என்னது? அந்த டைம்ல வந்து யாரோ அந்த நடிகரான்னு யாரும் தெரியல, எம்ஜிஆரா வேற யாருமான்னு தெரியல, ஏதோ இங்க இவர் பேசிட்டு இருந்திருக்காரு. யாரா எம்ஜிஆர் அங்க போன மாதிரி இதெல்லாம் இந்த இங்க உள்ள ஜனம்லாம் அங்க திரண்டு ஓடி இருக்குது. அப்போ ஒரு ஆர்ட் சொல்லியிருக்காரு அவரு, அப்படியே ஓடுங்க கூத்தாடிட்டு போங்க, அவன் கூத்தாட கொடுத்துட்டு போவான், நாட்டை விட அளவான வச்சுட்டு போயிடுவான், அப்படியே பின்னாடி ஓடுங்க அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லுவாங்க. செய்திவெளி செய்தி. செய்திவெளி செய்தி. அது வந்து பின்னாடி நடந்ததாகவும் சொல்றாங்க. அப்படியா? அவ்வளவுதான் தகவலா சொல்றேன். எனக்கு தெரியல உண்மை என்னன்னு தெரியல. இது நானே வந்து இன்னொரு மேடையில கேட்டுதான் நான் சொல்றேன். விஜய் ஓய் காமராஜர் கக்கன்லாம் சொல்றது இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. நல்ல வேலை காங்கிரஸ்காரர்கள் காதுக்கு இது போகாம பாத்துக்கிறீங்க. போனா என்ன பண்ணுவாங்க நினைக்கிறேன்? போனா என்ன பண்ணுவாங்க நினைக்கிறேன்? ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவங்க எதுக்குதான் ஏதாவது பண்ணியிருக்காங்க, அது ரைட்டு ஒன்றும் பண்ண முடியாது. சரி விடுங்க. அப்ப உங்க காந்தியவாதிரா இல்ல அமைதி வெளி ரொம்ப அமைதியா இருக்காங்கல்ல. சரி ஓகே. இல்லை இப்போ உங்க அப்பா மாதிரி காமராஜர் பக்தர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இதெல்லாம் கேட்காம இருந்தா அவர்களுடைய உடல்நலத்துக்கு வந்து நல்லதாக இருக்கும். நல்ல வேலை இந்த மேட்ரு சதாபுரோவுக்கு தெரியல. யாரு? சதாபுரோ. சதாவோட ஏண்டா அது அம்மா, அந்த அம்மா வைல்டு போட்டோகிராஃப் போயிட்டு இருக்காது. ஆக்ட்ரஸ் சதா இல்ல, இவரு நம்ம நீயானா சதாபுரோ. சதா நாடாருன்னு தெளிவா சொல்றா. தம்பி அதான் அடையாளம் சொல்றா போல அவரு. அவருக்கு இப்படி சொன்னதானே அதனாலதான் இப்படி சொல்றேன். சதா. ஆமா, பேர் சாதி பின்னோட்ட சொல்லாதானே அவருக்கு பிடிக்கும். அப்ப சொல்ல மாட்டேன். ஓகே. சதாபுரோவுக்கு தெரியாம பாத்துங்க. ஏன்னா அவருக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுவாப்புல. ஏன்னா அப்ப ரிலீஸ் ஆன நீயானாக்கு இன்னமும் ஃபேஸ்புக் கதை வீடியோ போட்டுட்டு இருக்காப்புல. அதனால வந்து தயவு செஞ்சு இந்த விஷயம் எல்லாம் அவர் காதுக்கு போகாம பாத்துக்கிறீங்க நண்பர்களே. இந்த இவன் சொல்றான் அவன் சொல்றான் இந்த சங்கி பயில சொல்றாங்க, நீங்க வந்து கனவு பண்ணிடாங்க. ஏன்னா உங்க மனசு உங்க ஆசைங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வலி இல்ல இப்ப ஆசை, நான் பொதுவாக ஆசைன்னு சொல்றேன். அதோட வலி வேதனை, அதை கன்சீவ் பண்றது, அதை எப்படி கொண்டு போறது, நான் எப்படி கனவு காண்றேங்கிறது சம்பந்தப்பட்டவங்க தான் தெரியும். அதனால அடுத்தவனோட ஆசைய முடிவு பண்றது நாம கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து யாரும் லோயாலால வந்து சீக்கிரமா ஈஸியா சீட்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. சிம்பிள். ஆமா, எங்க அப்பா ICIC கிடையாது, நம்ம அப்பா சோபா கிடையாது, அவ்வளவுதான்.